அவர் சிலுவையில் பேசின 7 வார்த்தை. 7 வார்த்தைகள். முதலாவது வார்த்தை என்னது? மன்னிப்பு. மன்னிப்பை பற்றி ஆள் என்ன செய்யறார்? சிலுவையில் முதலாவது அவர் என்ன செய்யல? பிதாவே என்னுடைய ஜீவன் கருத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லல. இதோ உன் தாய், இதோ உன் சகோதரன் சொல்லல. எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லல. என்னது சொல்ற? மன்னிப்பு தான் சொல்ற. பாருங்க, ஆண்டவர் அவ்வளவு வேதனைப்பட்டு, அவ்வளவு கஷ்டப்பட்டு, அவ்வளவு துக்கப்பட்டு ஒரு மனுஷனை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகணுன்றதுக்காண்டி ஆண்டவர் எவ்வளவு பாடுபட்டார். மனுஷனுக்குள்ள வாழணும், மனுஷனோட வாழணும்னு அவர்ல ஒரு மனுஷனை வைக்கிற அன்பின் நிமித்தம் என்ன செய்யலாம்? மனுஷனா இந்த பூமிக்கு வாழ அவர் மனுஷனை வந்து அவர் செய்யல. மனுஷனுடைய மனுஷனா என்ன செய்யல? வாழ்ல. அப்ப மனுஷனோட மனுஷரா வாழையில, மனுஷரோட வாழையில மனுஷர்கள் எத்தனை விதமா அவருக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க. எத்தனை விதமா துரோகம் பண்ணிருப்பாங்க அவருக்கு. அவர் அவ்வளோத்தையும் இந்த மனுஷ சாயல இருந்துன்னு செய்யறாரு. எல்லாத்தையும் பொறுத்து கடைசி என்ன? சிலுவை மரணத்துக்கு கடைசி அவங்க அவர் சொல்ல பார்த்த முதலாவது காரணம் இதாவே எடுத்து வாசிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34 வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறதை என்ன செய்கிறார்கள்? அறியாம. இவங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காரியத்தை ஆண்டவர் சிலுவையில் அறைகிறது பாவமா பாவம் இல்லையா, அது நீதியா நீதி இல்லையான்னு தெரியாம அடைஞ்சாங்க. தெரியும் என்று சொல்றாங்க. பிலாத்தே சொல்றாங்க, நான் என்ன செய்யல, ஒரு குற்றத்தை காணல. இவர் நீதிமா, இவரிடத்துல ஒரு குற்றத்தையுமே காணல. இவரிடத்துல ஒரு குற்றம் காண்பிக்க மரண தண்டனைக்கு ஏதுவான ஒரு ஆளு இல்ல. அவன் ராஜாவே சொல்றான். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, இவருடைய இரத்தப்பலி என் மேலும் என் சந்ததி மேலும் என்ன செய்யக்கூடாது? சுமரப்படுவது. அப்ப அவங்க 100க்கு 100 பிள்ளையாட்டு தெரிஞ்சுதான் என்ன செய்யறாங்க? ஆண்டவர் சிலுவையில் அறையறதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? எல்லாருமே வேண்டுறாங்க. அவங்களுக்கு பிள்ளை, இது 100க்கு 100 பிள்ளை, இது மன்னிக்க முடியாத பாவம் அப்படி தெரிஞ்சுதான் என்ன செய்யறாங்க? ஆண்டவர் சிலுவையில் அறைய நாட்களில் சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் தொங்கப்பட்ட அந்த நிலவரத்தில் இருந்து வந்து பேசின ஒரு வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நம்ம தியானிக்க முடியாததுக்கு வந்திருக்கோம். அதனால தொடர்ச்சியாக 3 வருஷமாக எனக்கு கிடைக்கிற வார்த்தை இரண்டாவது வார்த்தை ஆமே சோதரம். இந்த நாளில் கூட நாங்கள் எடுத்து வாசம் 2வது வார்த்தை லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னோடு கூட கைபேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுவேன் என்று சொல்லப்படுகிறது. இது யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பார்க்கிறதுல நீ இன்றைக்கு என்னோடு கூட கைபேசி இருப்பாய் என்று சொன்னா, இயேசுவை சிலுவையில் அறைந்த அதே நேரத்தில் அதே நாட்கள்ல 2 கல்லர்கள் அவரோட மத்தியில் அறையப்பட்டிருந்தார். ஒருவன் வலது வசத்திலும் ஒருவன் இடது வசத்திலும் அறைந்திருந்தார். ஆனால் இப்ப பேசா சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமக்காரனாக அவர் என்னப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம பார்க்கின்றோம் விஷயம் என்னன்னு சொல்லலாம். 2 கல்லர்களும் அறையப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அறையப்பட்டார்கள் சொன்ன அந்த நாட்களில் ஒருவன் ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது, அவர்களுடைய காரியங்களை செய்யும் பொழுது, பாவமான செயல்களை செய்யும் பொழுது அவர்கள் கிடைக்கிற தண்டனை என சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இவருடைய அது நியமிக்கப்பட்ட ஒரு கிரியை அவர் கட்டாயம் அழைக்கப்படணும், சிலுவையில் மறைக்கப்படணும். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இயேசு பாவம் அறியாதவன், பாவம் செய்யாதவன், ஒரு நீதிமான் இருந்தார், ஒரு பரிசுத்தவான் இருந்தார். ஆனாலும் கூட அவனும் இவர்களை போல இந்த கல்லறை போல அக்கிரமக்காரனாக எண்ணப்பட்டு அந்த சிலுவையில அவர் 2 பேர் மத்தியில சிலுவையில் காணப்பட்டார். அதில் 2 பேர் கல்லறைய உதயத்தில் இருந்த காரியம் என்னன்னு சொன்னால், நாங்கள் லூக்கா 23:39 வசனத்தை வாசிப்போம். அன்றையில் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று பார்க்கிறோம். இதுல மத்திய மாற்றம் பார்க்கிறோம். கண்மைகள் சொல்லப்பட்டது
பின்பு அந்த சிஷ்யனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சிஷ்யன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. அதாவது ஆண்டவர் பிரதானமாக ரெண்டு விதமான பொறுப்பை இந்த இடத்துல அவர் நிறைவேற்றுகிறார். ஒன்று, பிதா அதாவது இயேசுக்கு கொடுத்த தன்னுடைய வேலையை அவர் என்ன செய்கிறார்? என் பிதா எனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படின்னு சொன்னார். பிதா சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நீ போய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த ஜனங்களை நீ மீட்கும்படியாக அந்த உலகத்துக்கு நீ போக வேண்டும் என்று இயேசுவின் இடத்தில் பிதா சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? அதை ஏற்று பொறுமையாய் இந்த பூமிக்கு வந்து பிதா சொன்ன காரியங்களை அவர் பொறுப்பாய் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது 30 வருட காலம் அவர் எப்படி இருக்கிறாரா? ஒரு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாய் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். அதாவது மிச்சம் இருக்கிற 3 வருடத்தில் தான் பிதா தனக்கு சொன்ன அந்த காரியங்கள் அவர் எப்படி செய்கிறார்? அவர் ஊழியமாயும் இந்த அர்ப்பணிப்பாயும் இந்த உலகத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இது நாம் பார்ப்போம் என்று சொன்னா, பிதா சொல்லுகிறார், இந்த 3 வருட வாழ்க்கையில் அவர் என்னென்ன ஊழியங்கள் செய்திருக்கிறார், அவர் என்னென்ன காரியங்களை அவர் நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை நம் வசனங்கள் தெளிவாய் வாசித்தோமானால் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது பிதாவுக்காக, அதாவது பிதா சொன்னதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்து சிலுவையை சுமந்தார், பாடுகளை பட்டார், வனாந்தரத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். எத்தனையோ ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். எத்தனையோ பேருக்கு அவருக்கு விரோதமாய் அவரை அழிக்கும்படியாக வகை தெரிந்த எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ போராட்டங்கள் இயேசு மனிதனாய் இந்த பூமியில் வாழும் பொழுது எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகள் அவரை பின்தொடர்ந்தது. ஆனாலும் அந்த பாடுகளை கண்டு அவர் சோர்ந்து போகவில்லை. அந்த பாடுகளை கண்டு அவர் பின்மாற்றம் அடையவில்லை. அவர் அந்த பாடுகளை கண்டு அவர் பிதாவை நோக்கி, இன்னைக்கு இந்த பாடுகளை என்னால் அனுபவிக்க முடியல என்று சொல்லி பிதா இயேசுவுக்கு கொடுத்த பொறுப்பை அவர் தட்டி கழிக்கவில்லை. அவர் என்ன செய்தார்? எல்லாற்றையும் பொறுமையாகவும் எல்லாற்றையும் அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டு பிதா என் மேல் வைத்திருக்கிற அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லி சிலுவையில் மரிக்கும் வரைக்கும், அந்த கடைசி சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பும் அந்த நொடி பொழுது வரைக்கும் பிதா கொடுத்த பொறுப்பை அவர் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு விஷயத்தை தாமே எங்களுடைய காரியம் அல்ல, தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அப்படியே வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். தேவன் எங்களுக்கு பலத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயம் சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்கவும் அதை பேசவும் தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒரு விஷயத்தை பிரார்த்திக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த வார்த்தையை இடத்துல பகிர்ந்து கொள்ளவும் அப்பா, எங்களுக்கு பிரச்சோதனமான இந்த வார்த்தையை அப்பா வழிபாடோடு பேச்சியை நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா இருக்கிறார்களா அப்பா, நான் கூட இருக்க ஆண்டவரே, இடத்தினால் இன்னொரு நேரம் அவர் மன்னிப்பு, ரட்சிப்பு, அவருடைய பொறுப்பு ஆகியவற்றை நாங்கள் பார்த்துருந்தோம். இந்த மூன்றுமே நாங்கள் இந்த மூன்றை விட இந்த நேரத்தில் 4வது வார்த்தை வந்து ஒரு விசேஷமான வார்த்தை. இந்த வார்த்தை நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே நேசப்பகுதி ஏன் தேவனே நீ கைவிட்டீர் என்று கேட்கிறார். அதனுடைய சரியான விளக்கங்கள் எங்களுக்கு கூட இதுவரை நாளில் கூட அந்த சரியான விளக்கம் நாங்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற வேலையில தான் அதை வாசித்து நாங்கள் தியானிக்கிற வேலையில தான் அதை ஏசப்பாவுடைய வேதனையால் அல்லாது எங்களுடைய பாவத்தினாலும் எங்களுடைய அக்கிரமங்களாலும் எங்களுடைய காரியத்தினால தான் அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறார் என்று சொல்லி அதை நாங்கள் அறியக்கூடியதா இருந்தது. தேவன் தாமே இந்த வார்த்தையை பாருங்க, அவர் இயேசு வாழ்ந்த நாட்கள்ல கிரேக்கம், லத்தீன், எபிரேய மொழி, அராமிக் மொழி என்று சொல்லி இருந்தது. அப்ப இதுல அவருடைய வார்த்தை பாருங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45, 46, 47 வசனத்தை வாசிக்கிறோம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஆமென். அல்லேலூயா. அதுல பாருங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று இயேசு தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு அங்கே எவ்வளவோ பாடுகளை அவர் சகித்து இந்த நாட்களில் உங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்த அந்த நாளை மிகவும் முக்கியத்துவப்படுத்தி இந்த உலகம் முழுவதும் இன்றைய நாளில் ஆராதித்துக் கொண்டு அந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு சிலர் மாத்திரம் இந்த இடத்திலே இருக்கிறோம். நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள்,
பாக்கியவான்களாய் இருக்கிறோம். நாங்கள் கண்களை மூடுவோம். இவ்வளவு நேரமும் தியானித்ததான அந்த வார்த்தைகளை ஒன்று நாங்கள் நினைவு கூறுவோம். அங்கே சிலுவையிலே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு அங்கே துன்பங்களை பட்டு அங்கே எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்கிறதுக்கு முன்பதாக அவர் கூறிய அந்த வார்த்தைகளை இவ்வளவு நேரம் நாங்கள் தியானித்தோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் ஒரு விஷயம் நினைவு கூறுவோம். அங்கே முதலாவதாக அங்கே ஒரு மன்னிக்கின்ற முக்கியத்துவத்தை அங்கே அவர் எப்படியாய் அந்த மனிதர்களுக்கு கொடுத்தார். அங்கே தன்னை காட்டி கொடுத்து அடைந்தவர்கள் என்றும் பாராமல் பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கே அவர்களை மன்னிக்கிறதை பார்க்கிறோம். நாங்களோ இங்கே மன்னிக்க முடியாதபடி அங்கே அநேக வருஷங்களாய் இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம். அதன்படி வாழ முடியவில்லை. அங்கே எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய சுயங்கள் அங்கே இன்னுமே அங்கே ஒழித்து அங்கே மறைக்கப்பட்டு கொண்டு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் பாவங்களாகவே இருந்து அங்கே வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அங்கே ரட்சிப்புக்காக அங்கே இரண்டாவது வார்த்தை அங்கே அந்த கல்லணை அங்கே எப்படியாய் தேவன் நினைவு கூர்ந்தார். அதே போல அங்கே தனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை பொறுப்புகளையும் அவர் சரியாய் செய்து முடித்து அங்கே கூறப்பட்ட ஒவ்வொருவர் மூலமாயும் ஏதோ ஒரு வெளிப்பாட்டை இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். அங்கே நாங்கள் தேவன் எங்களுக்காக எங்களுடைய அநியாயங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எங்களுடைய தப்பிதங்களுக்காக அவர் வேதனையை சுமந்தார். அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுவது இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் பரிசுத்தமான